ரசிங் ப்ரோ பாய். ஓகேங்க. மறக்காம நீங்களும் பாபு vlog நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா? இல்ல நம்ம ஆனா உங்க வீடியோ பாத்திருக்கேன் ப்ரோ. ஆமா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறேன். ஓகே ப்ரோ. அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவர் எங்கனா ஒரு சின்ன பிரச்சனை நீட் வர்றது இல்ல. அவர் வீட்லயே இருக்காரு. அவர் எந்த ஊரு? திருநெல்வேலி. சரி ஓகே ப்ரோ. சரி ஓகே பாய் ப்ரோ. அவ்வளோதான் கைஸ். சின்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம பைக் பார்த்தீங்கன்னா நிறுத்திடுங்க. நீ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சஸரிஸ் வாங்கணும். அது மட்டும் நம்ம வாங்கிட்டு நான் வீடியோ மிச்சம் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ விளாக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் நம்மகிட்ட என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் நாங்கள் சுத்தமாக இல்லை. ஆனால் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒன்று வாங்கிட்டோம் நம்ம அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கி. நம்ம பைக்கு தேவையான அக்சசரிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டுக்கு தேவையான அக்சசரிஸு, அதுக்கப்புறம் நம்ம கோப்ரோவுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோங்க. நம்ம டிடிஎஃப் பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பைக்குக்கு நான் அக்சசரிஸ் மட்டும் வாங்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக போக நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12% தான் சார்ஜ் இருக்குது. அது புது பேட்டரிங்க. அது பழைய பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரை, சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. வரப்பே விளாக் எடுக்க முடியல. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி சம்திங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரைங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் தான், 20 மினிட்ஸுக்கு தான் அது பார்த்தீங்கன்னா நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்துருந்தோம். இங்கே நிறையா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சீப்பாக நிறையா கிடைக்குதுங்க. இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு போகலாம். அப்படியே வந்து டிடிஎஃப் பெட் ஷாப்பையும் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் ரன் பண்ணுறது, அதோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாங்க. நம்மளும் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், நம்மளும் ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பண்ணணும். ஆனால் நம்ம மெரினா பீச்சு போகலான்னு சொல்லி இப்போ ஐடியா பண்ணிட்டோங்க. எல்லா வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நேராக மெரினா பீச் போனோம்னா இங்கே நம்ம மாதிரி சுற்றி பார்த்துட்டு வரதே நம்மளுக்கு வேலை. இங்கே மெரினா பீச் போகிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அது சார்ஜ் இருக்குமான்னு தெரிலங்க. ஏன்னா இடையில நின்னாலும் நின்னது தான். ஏன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த ரீசன்னாலங்க. ஓ மை காட், சல்லுன்னு போய் ஆகணுங்க. ஏன்னா ஃபுல்லாக சார்ஜ் பார்த்தீங்கன்னா இறங்கிடும். அந்த சைடு நம்ம ரோட்டு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்காதனால நம்மளால் மாற முடியலங்க. அதெல்லாம் இந்த ரீசன்னால தான் இங்கே வந்து மாறுறோம். அப்படி நேராக பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுத்து போனோம்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே எடுத்தாங்க மெரினா பீச் தாங்க அடுத்து வண்டி நிற்கும். வேறு எங்கேயும் நிற்காது. நம்ம மாடு ஜாலியாக வைப் பண்ணிட்டு வர்றது தான். இப்போ மணி கட்டிங்கன்னா 3 மணி ஆக போகுதுங்க. ஒரு பிடி பிடிச்சிடுவாங்க. இன்னும் சாப்பிடவே இல்லை. மதியானம் காலையில் சாப்பாடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். கேமரா ரெக்கார்ட் ஆகாத வேறு செக் பண்ணிக்கணும், மைக்கு செக் பண்ணணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணணுங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறேங்க. பேண்ட் வேர்ட்ஸாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறேன். நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்தவே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கணும், ரைடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் பெரிய ட்ரீமாக வச்சுருந்தேன் டிடிஎஃப் பெட் ஷாப்பில் இருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகி போச்சுங்க. வாவ், செம்மையாக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்க. ஃபுல்லாக நம்ம வர்றப்பே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த சுற்றி பார்த்தேங்க. எந்த இடம் எதுன்னு எனக்கே தெரில. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. டேரெக்டாக நம்ம பீச்சுக்கு போய்க்கிருக்கோம். கடவுளை வேண்டிக்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா சங்கட்டம், அவ்வளோதான். பீச்சுக்கு வந்துட்டோம். வேறு லெவல் வைப்புங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. மாஸ்க் காமிச்சிடலாம். பீச்சுக்கு வந்தாலே இதாங்க வேறு லெவல் வைப்பாக இருக்கும். ஆனால் நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு போக முடியாது. நிப்பாட்டிட்டு போனோம்னா அவ்வளோதான். எப்படி போடுறேன்னு தெரியல. மெரினா பீச்சுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு வேறு லெவலில் ஃபாஸ்டிவ் வைப்புங்க. எப்படி போகிற லெஃப்ட் எடுத்து போயிடும். வாவ்,
செம்மையாக இருக்குங்க. சென்னை பல்கலைக்கழகம் காலேஜ் வேறு இருக்குது இந்த பக்கத்தில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச்சுங்க. ஆனால் பார்க்கிங் பண்ணிட்டு எங்கிட்டு போய் சுற்றி பார்க்குறதுன்னு தெரியலையாங்க ஐஸ். வாவ், வேறு லெவல். பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணிக்கிருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 மணிக்கு சம்திங் பார்த்தீங்கன்னா கிளம்பிடணுங்க. அப்புறம் தான் நம்ம ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா சேர முடியும். வாவ், செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா வீரன் போட்டு இந்த இடத்துல ஒரு பிளேயர் இருக்காரு. இது புறாமே அப்படியே ஆற்று கடலில் தான் போய் கலக்குன்னு நினைக்கிறேன். ஆறா தண்ணி வந்து. வாவ், நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வியூ பண்ணிக்கிருக்காங்க அந்த இடத்துல. செம்மையாக இருக்குது. அவங்க அந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீச்சுக்கு வேற போகணும். ஆனால் எப்படி போகிறது? பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு போனோம்னா அவ்வளோதான். பைக்கில் பெட்ரோல் வேறு இல்லை காய்ஸ். வாவ், சென்னை தாங்க. சென்னைனா கெத்து தாங்க எப்பயுமே. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா துருன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஓடி ஆகணுங்க. எனக்கு மூஞ்சியே பார்த்தீங்கன்னா பிளாக் அடிச்சிருச்சு. ஒரு மாதிரியா வெயிலில் அலைஞ்சு நம்ம டிடிஎஃப் ப்ரோவும் அப்புறம் அஜீஸ் ப்ரோ மட்டும்தான் பார்க்க முடியலங்க. சங்கட்டமாகி போச்சு நமக்கு. கேட்டால் எங்கேயோ ரைடு போயிட்டாங்களாம். அந்த ரீசனால நம்மளால பார்க்க முடியலங்க. இவங்க நம்ம கமெடியில் எப்படி தெரியணும்னு வேற லெவலாக இருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டோம். அப்படியே நேராக பீச்சுக்கு போய் வேண்டியதான். லொக்கேஷன் ஆனால் எங்கே நிப்பாட்டுறது? ஒரு சேஃபான இடத்துல தாங்க நிப்பாட்டணும். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவு வளைவு. நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பீச்சு. நம்ம மாட்டுக்கு ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுக்கிருக்கோம். வைப்பு வேறு லெவலில். இப்போ போகிறப்ப பெட்ரோல் வேறு டேங்க் ஃபுல் பண்ணிடணும். நம்மளோட கூகுள் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எவ்வளோ தூரத்தில் வந்து பிளிங்க் அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 503 கிலோமீட்டருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 503 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது. நம்ம 11 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குங்க பீச்சு. இதை நம்ம போகிறோம். அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதான். வேற லெவல் வைப்பு. பைக்கில் எங்கே நிப்பாட்டணும்னு தெரியல காய்ஸ். பார்க்கிங் இருக்கும், இருந்தாலும் சேஃபான இடத்துல பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிக்கணுங்க. அண்ணே பைக் எங்கே நிப்பாட்டுறதுண்ணே? ஓகே கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா பைக் நிப்பாட்டுறதுக்குள்ளே வழியே போதாங்க. இந்த வழியை மட்டும் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்ட மாட்டேன் எப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம் போல. என்ன ஒன்று, நம்ம வண்டியிலே ஃபுல் ட்ரை. எப்படி போகிறது? வாவ், செம்மையாக இருக்க நுழைவு வாயில். என்ன நமக்கு டைமிங் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்தலை. அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது இப்போதைக்கு. எப்படி போகிறது நுழைவு வாயிலுக்கு? வாவ், நான் வழியவே காணோம். அண்ணே பைக் எப்படி உள்ளே கொண்டு போகிறது? பைக் உள்ள ஓகேண்ணே. சரி, தேங்க்ஸ் அண்ணே. கைஸ், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு ஆர்வ கோளாறில் சுற்றிக்கிருக்கேன் சென்னைக்குள்ளே. சென்னை மக்களே என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா ஒரு ஆர்வ கோளாறில் சுற்றிக்கிருக்கேன். வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் போதுங்க வழி. ஆனால் பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான இடமா பார்த்து நிப்பாட்டிட்டு போயிடணும். இதுதான் பைக் போகிற வழியா? வாவ், சென்னை பீச்சுக்கு வந்துட்டோம். மெரினா பீச்சு. மெரினாவில் தான் படமே பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பாங்க. வேறு லெவலாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். மெரினாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ஓட்ட போகிறோம். கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி பாபு விலாக்ஸ்
வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது மெரினா பீச் vlog. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்னை மக்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம எல்லா இடத்தையுமே ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுவோம். மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். சரியான கம்பெனி. மீனாட்சி ஓவியம் என்ன பண்ணுறேன். இந்த வழி நல்லா இருக்கே, இனி பாட்டிட்டோமோ. காய்ச்சி நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிடுவோம். ஓ மை காட். ஓகேங்க. நம்ம தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்பிடுவாங்க. நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. அக்கா தள்ளிக்கிங்க. ஆஹா பயங்கரமாக தண்ணி வருங்க. காய்ச்சி நம்மளோட ஊருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் மவுண்ட் வாங்குறதா இருந்துச்சு, அது வாங்க முடியாமல் போச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 426 கிலோமீட்டர் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா. கீழே இருக்குண்ணா. அப்புறம் கீழே இருக்காதான். ஆ